இருங்க பார்க்க எப்படி வந்துருக்கு பாருங்க, அருமையாக. நல்ல டேஸ்ட்டு, கையால் பிச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கு ஹெல்த்து. ரெண்டாவது சாயந்தரத்தில் ஸ்கூல் போய்ட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கிடைச்சுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான், 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான், ரொம்ப வேலை கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பிள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணி ஹால் போடுங்க. அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ண மாதிரினா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல மறக்காமல் அன்லைக் பண்ணுங்கள். அன்லைக் பண்ணுறது காரணத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ நான் தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்ய போகிறேன்னாக்க, நீங்கள் ஸ்பெஷல் வந்து பால்கோவா. பால்கோண்டா எல்லாத்துக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பால்கோவா அது எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்போ தான் பார்க்க போகிறோம். பால்கோவாண்டா எல்லோரும் பாலில் செய்வாங்க, நம்ம பால் மட்டும் இல்லை, அதோட ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறோம். ரவா பால்கோவா கேள்விப்படாமல் இருந்துருப்பீங்க. இது வந்து நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். எப்படின்னா ரவாவில் பால்கோவா செய்ய போகிறோம், அருமையாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம ஸ்வீட் இல்லையே எதுவும் இல்லையே நம்ம எதிர்பார்க்க வேணாம், அந்த குயிக்காக செய்யலாம். அதே மாதிரி ஒன் டைம் செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி கேட்கும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது வெளியே வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், வீணாக போகாமல். எப்படி செய்யலாம் அப்போ தான் பார்க்கலாம். மக்களே பார்க்கலாம். இப்போ பால்கோவாக்கு 1/2 கப்பு ரவா எடுத்திருக்கேன். 1/4 கப்பு, எப்போ எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு சுகரு. பால் 3 கப்பு எடுத்துருக்கேன். இதே கப்பில் எந்த கப்பில் ரவா அளந்தோமோ அதே கப்பில் 3 கப்பு பால் அளந்துருக்கேன். அதை பாலை சூடு காட்டிக்கணும். ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். கலருக்காண்டி லைட்டாக மஞ்சத்தூள் கொடுத்தா அவ்வளோ நல்லது. அதனால் மஞ்சத்தூள், கலருக்காண்டி மஞ்சள் தூள், நெய். வாங்க அடுப்பு பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சு நெய் 1 ஸ்பூன் கொடுப்போம். நெய் சூடான பிறகு ரவா போடணும். அதுமாதிரி நெய் வந்து ரொம்ப சூடாகனா, லைட் சூடு வந்தால் போதும். ரொம்ப சூடு வந்து ரவா போட்டால் ரவா கருகிரும். அதில் லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு நெய்யை போட்டு 2 செகண்டில் நெய் சூடாகிடும். சூடான சேர்க்க ரவா போட்டுருங்க. ரவா போட்டு நெய்யோட கலந்து விடுங்க. ரவா நல்லா வறுக்கணும், வறுக்காமல் பண்ணிடாதீங்க. லைட்டாக வறுத்தீங்கனாக்க வீணாக போயிடும் பால்கோவா. ஆனால் நல்லா வறுத்துக்குங்க, அப்போ பொறப்பு கிடைக்கும். இப்போ நல்லா ரவா வறுபட்டுருச்சு. ரவாவோட அந்த நெய் சேரும்போது நல்லா மனம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு வறுபட்டோன்னா. இப்போ வந்து பால் கொடுத்துருவோம். எல்லா பாலும் கொடுத்துடக்கூடாது. ஒரு 2 கப்பு பால் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ரவா வந்து கெட்டி பிடிக்கும், அதை கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். தீயை வந்து பால் கொடுத்த பிறகு தீயை கம்மி பண்ணிங்க, ரொம்ப தீயில் வச்சிடாங்கன்னா. அப்படியே விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, கெட்டி குடிக்கும். இப்போ கெட்டி ஆகிட்டு இப்போ மேற்கொண்டு கொஞ்சம் பால் ஊற்றிக்குவோம். கெட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடுங்க அந்த பாலில்.
மக்களை இருக்கிற மிச்சம் பாலை ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டு நல்லா கிண்டுங்க. இப்படியே அடுப்பு வந்து ஐயில் வச்சிடாதீங்க, நார்மலாக வச்சுக்கோங்க. இன்னும் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப டைட்டாகும். அப்போ டைட் ஆகும்போது ஒரு ஸ்பூன் நெய் கொடுத்துக்குங்க மேலே. நெய் கொடுத்து கிண்டுங்க. அப்போ கொஞ்சம் இதாகும், லூஸ் ஆகும். தீ வந்து கம்மியாக வச்சுங்க, ரொம்ப ஐயில் வைக்க வேணாம், நார்மலாக தீ வைங்க. அப்படியே அடி பிடிக்காமல் அப்படியே சுற்றி கிண்டி விடுங்க. அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். இந்த டைம் வரும்போது என்ன செய்யணும், இப்போ ஏலக்காய் இடிச்சு வச்ச ஏலக்காய், அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா கலருக்காண்டி மஞ்சத்தூள் கொடுத்தாவது, சும்மா லைட்டாக கொடுங்க, ரொம்ப கொடுக்கணும் தேவை, லைட்டாக கொடுத்தா போதும். இப்போ கொஞ்சமாக மேற்கொண்டு நெய் கொடுத்துக்குங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ என்ன சொல்லலாக்கா, சுகர். அதுக்கு முன்னாடி சுகர் போட்டக்கூடாது, இந்த பதத்துக்கு வந்தோம்னா தான் போடணும் சுகரு. இப்போ சுகர் போட்டுருவோம். சுகரை போட்டு கிண்டுங்க நல்லா. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நட்ஸு சேர்த்துக்கங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாதாம் இல்லை பிஸ்தா இல்லை முந்திரி இந்த மாதிரி சேர்த்துங்க. ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ½ வெளியே வச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது எரிக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பால்காயில் ஊற்றிடுவோம். கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து கேக்கு ஸ்டைலில் செய்கிறனால இது கொஞ்சம் மட்டம் பண்ணிக்குவோம். மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 டிஃப்ரெண்ட் செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து நார்மலாக சாப்பிட்லாம் பால்கோவா மாதிரி, ஒன்று வந்து கேக் மாதிரி வெட்டி சாப்பிட்லாம். கேக் மாதிரி வெட்டிடுவோம். எப்படியும் ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டிங்கனாக்கா அப்படியே ஆறிடும். கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ கத்தியில் ஒட்டாமல் வரும். இது வந்து ரவா கேக்குன்னு சொல்லலாம். பால்கோ மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பால்கோ டேஸ்ட் தான் வரும். பார்க்க ரவா கேக்கு மாதிரி இருக்கும். வாங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு வைப்போம். இருங்க, பார்க்க எப்படி வந்துருக்கு பாருங்க, அருமையாக. நல்ல டேஸ்ட்டு. கையால் பிச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கு ஹெல்த்து. 2வது சாயந்தரத்தில் ஸ்கூல் போய்ட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கிடச்சுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான், 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை தான், ரொம்ப வேலை கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த இடத்துல கேட்க உங்கள்கிட்ட பிள்ளைங்க எனக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க,
ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கான கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மக்கா ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அன்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய் மக்களே.